இந்திய தேசத்தில் மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னா என்ன? நாம் போற்றி வழிபட்டு கொண்டு இருக்கோம் கடவுளர்களால் உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் தான் ஜோதிர்லிங்கங்கள். அப்படி கடவுளாலேயே உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜோதிர்லிங்கம் தமிழகத்தில் ஒன்று இருக்குது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தோட தரிசனத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தரிசனம் தமிழகத்தில் உள்ள அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை பற்றி தான். அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டே பகுதிக்காக கணேஷ். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் பர்வதவர்தினி உடனுரை ராமநாத சுவாமி திருக்கோயில், ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான திரு ராமேஸ்வரம். உயிருள்ள மனிதனின் உடல் பஞ்சபூதங்களின் ஸ்தூலங்களால் நிரம்பியது, பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையது. இதை மெய்ஞானமும் சொல்லுது, விஞ்ஞானமும் சொல்லுது. உயிருள்ள உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மாவும் ஆன்மீகமும் பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையது தான். இந்த பிரபஞ்சத்தையே இறைவன் இயக்குவதாக நம்புவதால் தான் அண்டவெளியான ஆகாயத்தில் இறைவன் இருப்பதா எண்ணி வானத்தை நோக்கி கைகூப்புறோம். 30 முக்கோடி தேவர்களையும் அக்னியின் மூலமாக தான் நாம் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அதனால தான் அவர்களுக்கு உரித்தான பொருட்களை, அவிர்பாகங்களை அவர்களுக்கு அக்னியில் இட்டு சமர்ப்பிக்கிறோம். மனிதனோட உடலும் உயிரும் மண்ணான பிருத்திவியுடன் சம்பந்தப்பட்டது. நம் உயிர் வாழ உண்ணும் அனைத்து பொருட்களும் இந்த மண்ணில் இருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிற்பது, நடப்பது, அமர்வது அனைத்தும் மண்ணில். மரணித்த பிறகு புதைக்கப்படுவதும் இந்த மண்ணில். இந்த ஆகாயம் காற்றால் நிரப்பப்பட்டது. காற்று இல்லையில் அக்னி உருவாகாது. காற்று இருந்தால்தான் தாவரங்கள் உயிர் பெறும். மனிதனுக்கு உயிரே காற்றுதான். காற்றின் மூலமாகத்தான் நீர் மறுசுழற்சி பெறுது, நமக்கு நீரும் கிடைக்குது. காற்றான வாயுதான் இது அத்தனையையும் ஒன்றிணைப்பது. மனிதர்களின் வாழ்வின் ஊழ்வினையை நிர்ணயிப்பது இறைவனாய் இருந்தாலும் அதில் இருக்கும் சுகதுக்கங்களை நிர்ணயிப்பது நம்முடைய பித்ருக்களான முன்னோர்களே. அவர்களுக்கு நாம் செய்யும் கடமைகளே. நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் வாழ்ந்த அற வாழ்க்கையே நம் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. நாம் வாழும் அற வாழ்க்கையே நம் சந்ததியினர்களோட வாழ்வியலை நிர்ணயிக்குது. இப்படி வாழ்வியல் நெறிமுறைகளில் வாழ்ந்து காட்டியவர்களை தான் நாம் குலதெய்வங்களாக வழிபடுறோம். இவர்களுக்கு செய்யும் கடமைகளையும் இவர்களை தொடர்பு கொள்வதும் நீரின் மூலமாக மட்டும்தான். அதனால தான் நம் பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களை நீர்நிலைகளில் செய்கிறோம். அவர்களுக்கு இடும் பிண்டங்களை நீர்நிலைகளில் விடுறோம். இவர்களின் ஆன்மாவை குளிர்விப்பதன் மூலமாக தான் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்வும் நலனும் உள்ளது. இவர்களின் ஆன்ம சாந்திக்காகவே நதிகள், சமுத்திரம் மற்றும் கோயிலில் உள்ள குளங்களையும் தீர்த்தங்களாக பாவித்து நீராடுறோம். இந்திய தேசத்தில் பல தீர்த்த குளங்களும் நதிகளும் கடற்கரைகளும் இருந்தாலும் பித்ருக்களின் தோஷம் நீக்கும் ஸ்தலங்களில் சிறப்புமிக்க ஸ்தலமாக சொல்லக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ராமேஸ்வரம். இந்தியாவுடைய 4 திசையிலையும் 4 புண்ணிய ஸ்தலங்கள் சொல்லப்படுது. அது வடக்கே பத்ரிநாத்தும், கிழக்கே ஜெகநாத்தும், மேற்கே துவாரகநாத்தும், தெற்கே இந்த ராமேஸ்வரம். வங்காள விரிகுடா கடலில் ஒரு சின்ன தீவு போல அமைப்பு தான் இந்த ராமேஸ்வரம். இந்த கோயிலுக்கு சேது சமுத்திரமான அக்னி தீர்த்தம் மட்டும் இல்லாது கோயிலுக்கு உள்ளேயே 22 தீர்த்தங்கள் உள்ளது. இந்த 22 தீர்த்தங்களையும் பக்தர்கள் நீராட வழிவகை செய்துள்ளது கோயில் நிர்வாகம். இந்த 22 தீர்த்தங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. நம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு தீர்வை கொடுக்குது. இந்த தீர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் இந்த தீவு பகுதியிலேயே மொத்தம் 64 தீர்த்தங்கள் உள்ளதாக சொல்லப்படுது. ராமாயணத்தின் கடைசி அத்தியாயத்தின் களம் இந்த ராமேஸ்வரத்தை மையப்படுத்தியே உள்ளது. இங்கே இருக்கிற அத்தனை தீர்த்தங்களும் ராமாயணத்தை மையப்படுத்தியே உள்ளது. ராவணனை வதம் செய்த ராமபிரான் சீதாதேவியை அழைத்து கொண்டு பாரதம் திரும்பி முதலில் பாதம் வைத்தது இந்த ராமேஸ்வரத்தில் தான். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் அப்படிங்கிறதால பெருமாளின் அவதாரமான ராமன் நம்மை போன்று மனிதனாய் அவதாரம் எடுத்ததாலும் ராவணனை கொன்றதால் மட்டும் இல்லாது இந்த போரில் ராமனால் மடிந்தவர்கள் ஏராளம். அதனால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது.
இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள விஸ்வாமித்திரரின் அறிவுரைப்படி இந்த சேது சமுத்திர கரையில் ஒரு வேள்வி நடத்த திட்டமிட்டனர். இந்த வேள்வியின் பிரதான தெய்வமாக வழிபட ஒரு லிங்கமூர்த்தம் தேவைப்பட்டதால் அனுமனை காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கமூர்த்தம் கொண்டு வர பணித்தனர். பல தடைகளையும் தாண்டி அனுமன் லிங்கமூர்த்தத்தை கொண்டு வர காலதாமதம் ஆனதால் பரிகார பூஜைக்கு நேரமும் ஓரையும் கடந்து கொண்டே செல்வதாலையும் சீதாதேவியும் ராமபிரானும் மண்ணால் ஒரு லிங்கத்தை பிடித்து பூஜையை தொடங்கின. பரிகார பூஜையும் நிறைவுற்றது. காசியில் இருந்து மிகவும் சிரமப்பட்டு ஆஞ்சநேயர் லிங்கமூர்த்தத்தை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்ய முடியவில்லையே அப்படின்னு ரொம்பவும் வருந்தினார். இந்த சேது சமுத்திர கரையில் நாங்கள் பிடித்து வைத்த இந்த லிங்கம் பிற்காலங்களில் மிகப்பெரிய ஸ்தலமாக உருவாகி பலருடைய பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக மாறும். அப்படி இந்த கோயில் பிரபலமாகும் பொழுது எது எப்படி இருந்தாலும் காசியில் இருந்து அனுமனாகிய உன்னால் கொண்டு வரப்பட்ட இந்த லிங்கமூர்த்தத்துக்கு ஆகமப்படி முதல் பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவித்தார் ராமபிரான். அதன்படி ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கமூர்த்தத்திற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இப்போவும் மூலவருக்கு வலதுபுறம் இருக்கும் காசி விஸ்வநாதருக்கு முதல் பூஜைகள் நடைபெறுது. அதன் பிறகுதான் ராமநாதருக்கு. லக்ஷ்மி தேவியான சீதாவும் நாராயணனான ராமரும் தங்களது கைகளால் உருவாக்கி பிரதிஷ்டை செய்த லிங்கமூர்த்தம் ஜோதிர்லிங்கமாய் மாறியது. இந்த ஸ்தலத்தில் இருந்து ஆதிசங்கரர் பூஜை செய்த ஸ்படிகலிங்கமும் இருக்குது. தினமும் விடிய காலையில் 5 மணிக்கு இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் நடைபெறுது. அதே போல் இந்த அம்பாலான பர்வதவர்தினியின் முன்பு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரமும் உள்ளது. 108 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. சக்தி பீடங்களில் இது சேது பீடம். மூலவர் மற்றும் அம்பாள் சன்னதியும் அதை சுற்றியுள்ள முதல் மற்றும் 2ஆம் பிரகாரம் சங்க காலத்து முதன்மை பாண்டியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த 3ஆம் பிரகாரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் மற்ற ஸ்தலங்களை காட்டிலும் கொஞ்சம் விசேஷம்தான். இந்த நடராஜ பெருமானின் பின்புறம் பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. இந்த பகுதி முழுவதும் நூற்றுக்கணக்கான நாக சிற்பங்களோடு இருக்குது. இந்த இடத்துல அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கு. சிதம்பரத்தில் கருவறை உள்ள பதஞ்சலியும் வியாக்கிரபுரியும் இருக்கிறது போல இந்த நடராஜ பெருமானோட வெளிப்புறத்தில் துவாரபாலகர்கள் போல வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் சிற்பங்களோடு இருக்காங்க. 3வது பிரகாரம் உலக அதிசயங்களுக்கே சவால் விடும் அற்புதமான தூண்களை கொண்ட மண்டபங்களை கொண்டது. 1200க்கும் மேற்பட்ட ஒரே மாதிரி தூண்களை கொண்ட இந்த 3ஆம் பிரகாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. உலகிலேயே நீளமான பிரகாரமும் இதுதான். இதன் நீளம் கிட்டத்தட்ட 1000 அடிகளுக்கும் மேற்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் தொடங்கப்பட்டு அதே நூற்றாண்டில் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களால் நிறைவு பெற்றது இந்த பணி. அதே போல் இந்த ஸ்தலத்தோடைய கிழக்கு கோபுரம் 226 அடிகளை கொண்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற உயரமான கோபுரங்கள் 5ல் நிச்சயமாக இந்த ராமேஸ்வரமும் இடம்பெறும். இந்த கோயிலை சுற்றி பல புராதனமான கோயில்கள் இருக்குது. இது அத்தனையும் இந்த கோயிலையும் ராமாயணத்தையும் தொடர்பு படுத்தியே தான் இருக்குது. இங்கே இருக்கிற இறைவனோட திருநாமம் ராமநாதர். இவரோட பெயரிலேயே இந்த மாவட்டமும் உள்ளது. கோயிலோட பெயரில் சில மாவட்டங்கள் இருக்குது. இறைவனோட திருநாமத்தில் மாவட்டம் உள்ளது இந்த ஒருவருக்கு மட்டும்தான். அம்பாளுக்கு பர்வதவர்தினி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பெயர் இருந்தாலும் மலைவளர் மகள் அப்படின்னு அழகிய தமிழ் பெயரும் உள்ளது. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்றவர். இந்த முருகப்பெருமான் 2ஆம் பிரகாரத்தில் இறைவனை தரிசனம் பண்ணும் பாதையிலேயே இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு. திருநாவுக்கரசர் ஒன்றும் திரு ஞானசம்பந்தர் 2 தேவாரத்தையும் இந்த ஸ்தலத்துக்கு தந்திருக்காங்க. முன்னோர்களின் ஆன்மாவின் அமைதியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை அமைதிப்படுத்துது. வேறு எந்த மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு. சனாதன தர்மத்திற்கே உரித்தான சிறப்பு இது. வாழ்வியல் சார்ந்த இந்த வழிபாடு வேறு எந்த கலாச்சாரத்திலையும் இல்லை. அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பே ஒரு வரம்தான், ஒரு அருள்தான். இதையே தான் அப்பரின் பாடலும் உணர்த்துது. திரைகள் முத்தால் வணங்கும் திரு ராமேஸ்வரத்தை உரைகள் 10ஆல் உரைப்பார் உள்குவார் அன்பினாலே அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த ஆன்மீக ரகசியத்தை இது போன்ற சில ஸ்தலங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்குது. இந்த வாழ்வியல் சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்த மதமான இந்து ஒரு மகா சமுத்திரம்தான்.
மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.